இது மகிமை நேரம். ஜீவனுள்ள தேவனாய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பயப்படும் வேளையிலே தைரியமூட்டும் வார்த்தைகளை பேசி நம்மை பிரகாசமடைய செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் பயத்தில் இருக்கிறீங்களா, கலக்கத்தில் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. உங்கள் குடும்பம், பிஸ்னஸ், ஊழியத்தில் பயப்படுற மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஆகுமோ, இனி என்ன நடக்குமோ, இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் இனி எப்படி வெளியில் வருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பார்த்தீங்களா? இந்த சீமோன் பேதுரு சரியா, இவர் நைட்டு தான் எப்போவுமே மீன் பிடிக்க போவாங்க. இந்த சீமோன் பேதுருவும் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்க போயிட்டாரு. அங்கே பார்த்தா அவர் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாரு, ஒரு மீன் கூட அவர் வலையில் சிக்கலை சரியா. ஆனால் பிரயாசப்பட்டிருக்கிறார், சோம்பேறித்தனமாலாம் அவர் உட்கார்ந்துருக்கல. ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டிருக்காரு. இப்போ ஒன்றுமே கிடைக்கல. பக்கத்தில் இருந்த படகுல மீன் பிடிக்க போனவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருந்துருக்குமா இருக்கும். ஒருவேளை இவருக்கு கடைகளுடைய சோகமாக அதிலிருந்து வலையை அலசி கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த டைமில் தான் ஆண்டவர் அவருடைய படகுல ஏறி கொண்டு உட்காருகிறார். அவர்கிட்ட அனுமதி கேட்கிறார். என்ன அவர் அந்த சீமோன் பேதுருட்ட கேட்டுக்கொண்டு தான் அந்த படகுல உட்காருகிறார். இப்போ நீங்களும் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களிடத்துல அனுமதி கேட்கிறவன் உள்ளத்துல எனக்கு இடம் தருவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அனுமதித்தா மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வருவார். அவர் ரொம்ப ஜென்டில்மேன் சரியா. நீங்க கூப்பிடாம அவர் உள்ளுக்கு வரவே மாட்டார். அவர் நாம் அனுமதித்தால் அவர் உள்ளே நம்ம ஆண்டவராகிய அவர் உள்ளே வந்து விடுவார் சரியா. இப்போ சீமோன் பேதுருடைய படகுல அவர் உட்கார்ந்து கொண்டார் சரியா. ஆண்டவர் நம் உள்ளத்தில் தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு போதகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். என்ன நிறைய போதனை செய்வார். இப்போ சீமோன் பேதுருவின் படகில் உட்கார்ந்த ஆண்டவரும் அங்க சுற்றி இருந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ண ஆரம்பிச்சாங்க சரியா. இப்போ அந்த பிரசங்கத்தை யாரும் தான் கேட்டிருப்பாங்க, சீமோன் பேதுருவும் அதுல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பார் சரியா. அப்போ ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவர் சில வேளைகளிலே நம்ம தொழிலின் நுணுக்கங்களை, தொழில் ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருவார். எது நல்லது, எது கெட்டது, எப்படி நம்ம யோசிச்சு பண்ணணும், எப்படி நிதானித்து நம்ம நிதானமாக இருக்கணும், எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். எப்போ கற்றுத்தருவார்? நமக்கு ஆண்டவருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுக்கும் பொழுது, அவர் நம்ம உள்ளத்தில் வந்த பொழுதுதான் அவர் நம்மை போதிப்பார். அந்த போதனையை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அந்த ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியா. இப்போ போதகம் பண்ணி பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பிச்சாச்சு சரியா. இப்போ படகை தந்த சீமோன் பேதுருவையும் என்ன பண்ணணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவன் சீமோன் பேதுருவை சும்மா விட்டுறக்கூடாதுல, படகெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ சீமோன் பேதுருவை ஆசீர்வதிக்கணும். அந்த பேதுருவை கூப்பிட்டு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இப்போ பாருங்க, ஆண்டவர் செக் பண்றாரு. இவ்வளோ நேரம் நம்ம போதகம் பண்ணியிருக்கோம், நம்மளோட பிரசங்கத்தை இவ்வளோ நேரம் பையன் கேட்டிருக்கான், ஆனால் நம்ம சொல்றதுக்கு ஒபே பண்றானா, கீழ்படுகிறானான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டெஸ்ட் சரியா. மீன் பிடிக்க போகலான்னு சொன்ன உடனே நைட்டு கிடைக்காத மீனா பகல்ல கிடைச்சிரும். ஆனா பாருங்க, பேதுருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா நீங்க சொல்றதுனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் வலைய போடுறேன், நீங்க சொல்றதுனால நான் மீன் பிடிக்க வாரேன்னு சொல்லிட்டு வாராரு. பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு அழகா ஒபே பண்றாரு. நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்திற்குள் வந்தவுடன் அவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்ளை பண்ணணும் சரியா. அவர் நம்மளுக்கு சொல்லித்தர ரகசியங்களை, தொழில் நுணுக்கங்களை நம்ம என்ன பண்ணணும், அவர் இதை செய்யாத, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாத, நீ இது மாதிரி போ, இவங்கிட்ட போய் பேசு, இவங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லி தருவதை, கற்றுத்தருவதை நம்ம கேட்டுக்கொண்டு அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இவருக்கு நைட்டு ஃபுல்லா போயிட்டு நஷ்டம் தான் சரியா.
அதே தொழிலை தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. ஐயோ, நான் இவ்வளோ நாள் நான் இதே தொழிலை தானே செஞ்சேன், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சது, மீண்டும் ஆண்டவர் அதே தொழிலை செய்ய சொல்கிறாரே, நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு நம்மளுக்கு பயம் இருக்கும், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சரியா? பயப்படாதே, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படினோம். ஆண்டவர் நம்ம படகுல இருக்கிறார். சரியா? ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு. அப்போ நமக்கு தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இப்போ இந்த சீமோன் பேதுரு உடனே ஒபே பண்ணாரு. சரியா? என்ன கிடைச்சது? அவுட்புட் என்ன கிடைச்சது? அவர் அந்த வலையை இழுக்க முடியல, அந்த வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக அவ்வளோ மீன்கள் அவருக்கு கிடைச்சது. சரியா? நீங்க ஒபே பண்ணும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறதன்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். உங்க நஷ்டம் அடைஞ்சு நஷ்டத்துல போயிட்டு இருந்த பிசினஸ் அப்படியே துளிர்க்க செய்வார். நீங்க தொட்டதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் மாறிக்கொண்டே வரும். எல்லாமே ஆசீர்வாதமாக நடந்து கொண்டே வரும். இப்படி தான் இந்த சீமோன் பேதுருக்கும் பிளெஸ்ஸிங், நிறைய பிளெஸ்ஸிங். என்ன, ஒரு மீன் கூட கிடைக்காத வலையில் அந்த படகுல இப்போ அவ்வளோ மீன்கள். இதை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு? வருந்துகிறார். சரியா? நான் நினச்சேன், ஒருவேளை நம்மளா இருந்திருந்தோம் அப்படின்னா, ஏசப்பா நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் வந்த நேரம் பாருங்கள் எவ்வளோ மீன், நீங்கள் என் கூடவே இருங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க, நீங்கள் என் கூடவே இருங்கன்னு நான் சொல்லி ஏசப்பா அந்த இடத்துல உட்கார வச்சுருப்பேன். ஆனால் அந்த பேதுருவை பாருங்கள், அவருக்கு ஒரு குற்ற உணர்வு. என்ன, நான் பெர்ஃபெக்டே கிடையாது, நான் ஒருத்தே கிடையாது, ஆனால் இவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவர், இவ்வளோ பெர்ஃபெக்டான தேவன், இப்படி எனக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் தராங்களே, இவ்வளோ பிளெஸ்ஸிங்க்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். நீங்களும் இப்போ நீங்கள் உங்கள் தொழில் நஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அந்த தொழிலே உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார், ஒரு பிளெஸ்ஸிங்கை கட்டளையிடுவார். அப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, என் உழைப்பினால நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உங்களை தாழ்த்துகிறவர்களாக நீங்க இருக்கணும். நான் இதுக்கு தகுதியே இல்லை ஏசப்பா, நான் கீழே குப்பில கிடந்தேன், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு நான் தகுதியே இல்லை, ஐ எம் நாட் வர்த்தி, நான் பெர்ஃபெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்துகிறவர்களாக நீங்க இருக்கணும். ஆண்டவருடைய பார்வையில நம்மை தாழ்த்துவது தான் தகுதி. நம்ம ரொம்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் சொல்லியிருக்கு. தன்னை தாழ்த்துகிறவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நம்மை தாழ்த்தும் பொழுது, ஏசப்பா நான் ஒன்றுமில்லாம இருந்தேன், வெறும் கையா வெறும் படகா நின்னேன், என் தொழில் ஃபுல்லா நஷ்டமா தான் இருந்து, ஆனா நீங்க எப்போ என் உள்ளத்துல வந்தீங்களோ, எப்போ என் பிசினஸ்குள்ள நீங்க வந்தீங்களோ, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நான் தொட்டதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன், நான் இதுக்கு எந்த அளவும் எவ்வளவு வேணும் நான் தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். எப்படி இந்த சீமோன் பேதுரு அவரை தாழ்த்தினாரோ அதுபோல நீங்களும் உங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தானே நீ பார்த்துட்டு இருக்க, நான் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். உலக பிரகாரமாக நான் உன்னை ஐஸ்வர்யவானாக்கிட்டேன், பரலோகத்தில் நீ ஐஸ்வர்யம் வாங்கணும்ல. அதனால இந்த பேதுருட்ட சொல்றாங்க பாருங்க, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இவ்வளவு நாள் நீ தொழில் பண்ணிருக்க, ஓகே கண்டினியூ தான், ஆனா நீ ஆத்துமாக்களையும் நீ ஆதாயம் செய்வே. ஏன்னா பரலோகத்துல யாரு தான் ஐஸ்வர்யவான், யாரு நிறைய ஆத்துமாக்களை கொண்டு போறோமோ அவங்க தான் ஐஸ்வர்யவான். சரியா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பிசினஸ்ல இப்படி ரொம்ப டல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கிறீங்களா? நீங்க பயப்படக்கூடாது. நீங்க உங்க உள்ளத்துல ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்க உள்ளத்துல இருந்து உங்க தொழிலில் ஒவ்வொன்றையும் அவர் உங்களுக்கு கற்று தருவார். எப்படி முன்னேறணும், யாருக்கிட்ட பேசணும், எங்க போகணும், எந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது, எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கற்று தருவார். அதற்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மிகுதியான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். எப்படி அந்த படகை மீன்களினால் நிரப்பினாரோ அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவருக்கு என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, தொழிலே நஷ்டத்தினால கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க சுவாமி. அவங்க பயத்தெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் அவங்க உள்ளத்தில் வந்துட்டீங்கன்னா அப்பா, நீங்கள் அந்த ரகசியங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களே, அதுக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடக்கணும் தகப்பனே. அவங்க தொழிலில் இதுவரை இல்லாத ஏசப்பா அந்த லாபத்தை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறட்டும் சுவாமி. அப்பா, நீங்கள் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி
தகப்பனே. அப்பா, இம்மைக்குரிய ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல அப்பா, அந்த மறுமைக்குரிய ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும் சுவாமி. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாகவும் நீங்க மாற்றித்தாருங்க. நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.